ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று தளபதி விஜயோடைய லாஸ்ட் படமான ஜனநாயகம் படத்துடைய லிரிக் தளபதி கச்சேரி பாடல் வெளியே சும்மா பட்டி தொட்டியெல்லாம் பட்டை கிளப்பிட்டு இருக்கு. ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே 1 மில்லியன் பார்வையில் கடந்து சாதனை படிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துக்குலாம் எங்கேயோ போயிருக்கும். இது எப்பவுமே தளபதி விஜயோடைய ஒரு படத்தினுடைய லிரிக் இந்த மாதிரி வெளியாகும் போது அதனுடைய சாதனையை அவருடைய அடுத்த படம் தான் அதை பிரேக் பண்ணும். அது எப்பவுமே யூஸ்வல் உள்ளதான். அதுவும் இதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலானு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அரசியல் வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, தன்னுடைய கடைசி படம் இதை சொல்லிட்டாரு. ஸோ அதனால பயங்கரமா மக்கள் பார்த்தீங்கன்னா அது விஜய் ரொம்ப ஆரவாரமா கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே தளபதி விஜயோடைய இந்த மாதிரி தான் வரும்போது அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அதை எதிர்ப்பாங்க, அதை ட்ரோல் பண்ணுவாங்க, இதை ரீமேக் அப்படின்னு பயங்கரமா நம்ம பார்ப்போம். ஆனா இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்தமா அவங்களும் சேர்ந்து பயங்கரமான ஒரு வரவேற்பை கொடுக்காங்க. இரண்டாவது திடீர் மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் தான் காரணம். ஒன்று பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வந்துட்டாரு, அவருடைய கடைசி படம் சொல்லிட்டாரு. இது எந்த அளவுக்கு விஜய் ரசிகர்களுக்கு மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தை கொடுக்கும். எல்லாருமே நிகழ்ச்சியான ஒரு மூமெண்ட்டாக போயிடறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அவர் லாஸ்ட் படம் சொல்லிட்டாரு, இனிமேல் எப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறது, கொண்டாட்டத்தை பண்ணுறது, அவர் நடனம் அப்படின்னு பயங்கரமாக எமோஷனலாக பேசுகிறாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு தாக்கம் தான் அஜித் ரசிகர் மனசுல இருக்கு. அதாவது என்ன இருந்தாலும் போட்டியா இருந்தாலுமே அவர் ஏன்னா அஜித்துக்கு போட்டின்னு ஒருத்தர் இருக்கணும்ல, போட்டி இல்லாமல் போயிட்டா இவங்களுக்கே ஒரு இதாக இருக்கும்ல. ஸோ அதனால அவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அவர் மேலே பார்த்தீங்கன்னா விமர்சனம் வச்சாலும், அவர் அரசியல் வந்து நடிக்க மாட்டாருக்கும் போது நம்மளுக்கு ஒரு எதிரியாக இருந்தாலும் நமக்கு ஒரு இது வரும்ல. ஸோ அதுலேயும் கூடுதலாக அஜித் அவர்கள் வேற லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நான் விஜய்க்கு எதிராக எந்த ஒரு கருத்துமே பதிவு பண்ணல, எப்போதுமே விஜய்க்கு நல்லா தான் நினைப்புன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதரவை மறைமுகமாக தெரிவிச்சிட்டாரு. அது வேற கூடுதலாக ஒரு இமோஷனல் ஆகி இப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் எல்லாரும் சேர்ந்து தூக்கி பிடிச்சி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி விஜய் வரல. ஸோ இப்போ இந்த ட்விஸ்ட்டை தான் இந்த அரசியல் எதிரிகள் எவனுமே எதிர்பார்க்கல. அவங்க நினைச்சது என்னன்னா, விஜயை நம்ம எதிர்க்கணும்னா அதுக்கு அவர்கிட்ட இளைஞர் பலம் அதிகமாக இருக்கு. அப்போ அதே இளைஞர் பலம் அஜித்திட்ட இருக்கு. அப்போ இங்கே தூண்டி விட்டா 2 பேரும் மாற்றி மாற்றி அடிப்பானுங்க. இதில் ஈஸியாக நம்ம விஜய் ஒழிச்சிடலாம் அப்படின்னு கங்கணம் போட்டிட்டு வேலை செஞ்சதுங்கள் இப்போ நெருப்பா அடி ஆணையை குத்துறமே ஆயிப்போச்சு. நெஞ்சில் அடியில் வேற போய ஆரம்பிச்சிட்டு. சரி, இப்போ இதில் 2 ஒட்டுமொத்தம் சேர்ந்துட்டானுங்க. அதாவது குறிப்பாக அந்த 2 ரசிகர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக மற்ற ரசிகர்களும் இதை தூக்கி பிடிச்சி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஸ்பெஷல். இப்போ இதெல்லாம் ஒழிக்கணும், அதாவது இந்த விஜய அரசியலை விட்டு ஒழிக்கணும் நினைக்கக்கூடிய இந்த பின்னரசியல் பண்ணக்கூடிய எதிரிகள் இப்போ இந்த பாட்டுலேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஓட விடக்கூடாது, இதை மக்கள் எல்லாம் எதிர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், தளபதி விஜய் ரொம்ப ரொம்ப கொடூரமான சைக்கோ. அதாவது தன்னுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய ரசிகர்களை இந்த அளவுக்கு 41 பேர் உயிர்கள் போகிறதுக்கு காரணம் அமைஞ்சிருக்காரு. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த கரூர் சம்பவம் நடந்த விஷயத்துல விஜய் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கூட்டத்தை தன்னுடைய அந்த ஜனநாயக படத்திற்காக தான் பயன்படுத்துறதுக்காக தான் இந்த கூட்டத்தையே இவ்வளோக்குள்ள அலைமுத வச்சாரு. லேட்டாக வந்தாரு, காவல்துறை சொல்லியும் அந்த வேணா இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தாரு. ஏன்னா அங்கதான் அந்த கேமரா ஆங்கிள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்த புதுசுல நக்கி கோபால் சொன்னா தெரியுமா, அதே மாதிரி தான் இந்த உமாபதி அப்படிங்கிற பத்திரிகையாளர் ஒருத்தருக்கான அவனு சொன்னான். இப்போ இவனுங்க தான் பார்த்தீங்கன்னா, இது நாங்க சொன்னது உண்மை, இப்போ அந்த பாடல்ல அதை வச்சிருக்காங்க, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை விஜய்க்கு எதிராக கக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் முழுவதும் பேச போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த பாடலாம் சாதாரண பார்த்தா உங்களுக்கு தெரியாது. நானும் முதல்ல பார்த்துட்டு கலந்து போயிட்டேன். இப்போ இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பாடலாம் நிப்பாட்டி பார்க்கும்போது கரெக்டாக அந்த 1 நிமிஷம் இந்த 20 செகண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவருடைய பழைய படத்தினுடைய ஸ்டில்லாம் ஒன்று மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அதில் கரெக்டாக மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற அந்த படத்தில் வரும்போது பேக்ரவுண்டில் அந்த வேனில் தளபதி விஜய் நிற்கிற மாதிரி சுற்றி மக்கள் நிற்கிற மாதிரி அது ரொம்ப மைல்டாக தெரியும். ஸோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக நீங்கள் ஒரு கேமரா செட்டிங் இருக்குது, அந்த ஹைப்போதெட்டிக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதில் நீங்கள் ஒரு இதை ஷூட் பண்ணும்போது ரொம்ப நேரம் எடுத்தாலும் அதை கம்மியாக தான் காட்டும். அதாவது 8 மணி நேரம் ஷூட் பண்ணி எடுத்தால் கூட அது பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த கரூர் சம்பவத்தை எடுத்திருக்காங்க மட்டுமல்ல, நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கோம். 41 ரூல் இருக்கு, இவ்வளோக்குள்ள பிரச்சனையா இருக்கு. 41 இறப்புக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பொறுப்பு இருக்கல, அந்த குடும்பங்களையும் பார்க்கல. அதை மீறி நம்ம இவ்வளோக்குள்ள விமர்சனம் பண்ணியும் அதை தைரியமா அந்த பாடல் காட்சியில் வச்சிருக்கான்னா அவன் எவ்வளோக்குள்ள ஒரு சைக்கோவா இருப்பான், கொடூர சைக்கோவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இதை விஜய்க்கு எதிராக கங்கணம் கட்டிட்டு பரப்புறானுங்க இந்த பின்னரசில் பண்ணக்கூடிய எச்சங்கள். ஸோ இப்போ நம்ம இதை ஒட்டுமொத்தம் பார்த்ததுக்கப்புறம் அவன் சொன்னதுக்கப்புறம் நானும் பார்த்ததுக்கப்புறம் இவங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தோன்னே எனக்குமே அது பார்க்கும்போது ஆமாம்ல இது அப்படி தானே இருக்கு. விஜய் அந்த அந்த பின்னாடி மக்கள் நிற்கிற நடுவில் நிற்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு தெரியுமா, தளபதி விஜய் கடந்த ஒரு 5 இடங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார்ல, எல்லா இடங்களுடைய அந்த போட்டோவும் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அப்படிதான் தெரியும். ஸோ தளபதி நடுவில் நிற்பாரு, வேலை நிற்பார், சுற்றி மக்கள் நிற்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இது அதுக்காக, அதாவது அவருடைய அந்த மக்கள் கூட்டத்தை அவர் அந்த படத்துக்காக சுற்றி எடுத்திருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனால் இது அது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக இப்போ இருக்க டெக்னாலஜியில் சங்கர் படத்தெல்லாம் பார்த்தாலே இல்லையான்னு தெரியல,
அவரு என்னென்னலாமோ கட்டியிருப்பாரு டெக்னாலஜியில். ஸோ அப்போவே ஸோ இப்போ பாகுபலிலாம் வந்து எவ்வளோ டெக்னாலஜியில் பண்ணிட்டு இருக்க வயசில் ஒரு மக்கள் கூட்டத்தை ஒரு மக்களை இப்படி நெருக்கடிக்கிற மாதிரி வச்சு தான் அவர் வந்து லைவாக காட்டணும்னு அவசியமே விஜய் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படியே அவர் நினச்சிருந்து வச்சுனா கூட அவர் அது தப்பும் கிடையாது. ஒரு ட்ரோனில் மேலே பறக்குது, லைவாக தேர்தல் பட்சத்தை பார்த்து அதே இடத்துல ஒரு ஷூட்டிங் கூட தவறு கிடையாது. ஆனால் இதை வச்சுக்கிட்டு அதாவது தன்னுடைய படத்தை ஷூட்டிங்காண்டி இந்த மக்களை கொள்றதுக்காண்டி தான் அவர் இதை பயன்படுத்தினாரு. அதாவது எனக்கு இந்த மக்களை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் அந்த கேமராங்கள் அங்கே இருக்கு, ஸோ அதனால அந்த வேணா கொண்டு போகணும்னு அந்த மனுஷன் நினைக்கக்கூடிய மனுஷன் தான். நான் சொல்றேன், அந்த மனுஷன் முகத்தை பாருங்கய்யா. அப்படி என்னையா அப்படி ஒரு கொடுத்து அவர் நார்மலாக கூட நான் வந்து என்னுடைய கருத்தை சொல்றேன். இது அப்படி நடந்திருக்கா நடக்கலங்கிறது வேண்டாம். நார்மலா தன்னுடைய லைவ் ஒரு கூட்டத்துக்கு எடுத்துருக்காங்க. அது ஏதாவது டேட் வந்து ஏன்னா நீங்க லைவா தானே இருக்கு, சும்மா நம்ம இதுக்கு ஸ்டில்ல லைட்டை நம்ம பயன்படுத்திக்கலாமா, லாஸ்ட் படம்ல இது ரியலா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்தா கூட அது தவறு கிடையாது நான் சொல்லுவேன். ஸோ அப்படியுமே இது எடுத்துக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்படி இவ்வளோக்குள்ள நடந்ததுக்கு அப்புறம் எவனாவது அந்த ஷூட்டிங்கோட அதில் வைப்பானா அப்படின்ட்டு உண்மையிலே நினைச்சு பாருங்க. விஜய் அவர்கள் 30 நாட்கள் மேல முடங்கி போய் அந்த மக்களை பார்த்து காலில் வந்து காலில் வந்து ஆளுலாம் அவசியமே கிடையாது. ஸோ ஒரு பாதிப்பு இருக்கும், நெஞ்சில் இருக்கும். அதை யாராக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணிடுவாங்கன்னு தெரியல. ஆனால் அவர் பண்ணுறாருன்னா அவருக்கு உள்ள இருக்கிற அந்த என்ன நம்மளை பார்க்க வந்த மக்கள் போயிட்டாங்களாங்கிற ஃபீலிங். அப்படிப்பட்ட மனுஷன் 30 நாள் என்னென்ன கேவலப்படுத்துறாங்க. அதாவது இன்னொரு 6 மாதம் தான் இருக்குது. அவருக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருந்த ஒரு அரசியல் எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு. 30 நாளாக அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இந்த அரசியலாக போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எவன் என்ன வேணால் விமர்சனம் பண்ணிட்டு போட்டும், சம்மந்தி பிள்ளை மாதிரி உள்ளே உட்காந்துருக்கான், இவங்க ஒரு தொடர் நடிங்க அப்படின்னு 1008 விமர்சனங்கள். கொஞ்சம் கூட அதை இதுக்கு சம்மந்தம் கவலைப்படாமல் அந்த மக்களை பார்த்து காலில் விழுந்து கதறி எழுதி தன்னுடைய அந்த ஆரம்பத்தை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் அடுத்த கட்ட அரசியல் நாடகம் எடுக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் உண்மையிலேயே அந்த படத்துல ஷூட்டிங் அதை எடுத்திருந்தாங்க ஸ்டில்ல அப்படிங்கிற பட்சத்தில் அதை வைப்பாரா, மனசாட்சி உறுத்தாரா, எப்படி வைப்பார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தெரியும், நெய்வேலியில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சுல விஜயோடைய ஷூட்டிங். ஸோ அப்போ ஒரு ஸ்டில் எடுத்து பாரு, பயங்கர வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு. அப்பவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கே விஜய் அவர்கள் மக்கள் திரள்ற இடத்துல அவர் நின்னாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்டில் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஆனால் இந்த பின்னத்தில் பண்ணக்கூடிய இந்த வன்ம குடோன்கள்லாம் இது வந்து கரூரில் எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோ அதை கொண்டு வச்சிருக்கான் பார்த்தீங்களா, இவன் எவ்வளோ குற்ற சைக்கோ அப்படின்னு சொல்லி பரப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க இவங்கெல்லாம். ஸோ இப்படி இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு விஜய்க்கு எதிராக இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரை ஓச்சிடணும், அழிச்சிடணும், அவரை அரசியல் விட்டு ஒதுக்கிடணும் அப்படின்ட்டு இவனை கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யும் போது தான் எனக்கு இன்னும் வேகமாக விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நம்ம நிற்கணும்டா, இன்னும் வேகமாக நம்மளால முடிஞ்சதை நம்ம ஊடகத்தில் நம்மளால முடிஞ்ச அவர் சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. சில பேரோட நம்மகிட்ட இன்னும் கேட்பாங்க, அதாவது நீ அப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற, அவர் கிட்டத்தட்ட இந்த திராவிட அரசு மாதிரியே பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த திராவிடங்கிறது பிடிக்காது. நம்மளுக்கு தமிழ் தேசியம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஓங்கி தான் நிற்கும். ஆனால் சீமானுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணனா அவர்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை கிடையாது, அவர் உண்மையாக தமிழ் தேசியத்தை பண்ணலைங்கிறத ஆணித்தரமாக சொல்லுவேன். அதான் அவர்கிட்ட இருக்க ஆமை கொஞ்சம் பிள்ளைவனா அந்த உணர்ச்சி பெருக்கல, தமிழ்ங்கிற அவர் உணர்ச்சி பொங்க பேசுறதுனால நம்பலாம், அவர் கூட்டுக்கலான்னு நம்ம பண்ணிட்டு அழிகிறார். சரியா? அதனால் நம்ம அதை இருக்கிறோம். எனக்கு என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிடத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக நாங்கள் தான் ஏன் அப்பா இருந்தாரு, நான் இருக்கேன், என் மகன் இருப்பேன், என் கொள்ளிப்பேர் இருப்பான், இவங்க தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு ஒரு மன்னர் பரம்பரை ஆட்சி பண்றத பண்ணிட்டு இருக்கும்போது அதை எதிர்த்து ஒரு புதுசா ஒரு மாற்று அரசியல் பண்ணணுங்கிறத நான் ரொம்ப விரும்பிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டு வந்து பிறந்த தமிழ் மகன் யார் வேணாலும் தமிழ்நாட்டை ஆள முடிக்கிற எண்ணம் வரணும்னா புதுசா வர்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு வேணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே பார்த்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாறி மாறி. சரி, ஏடிஎம்கே தூக்கி போடுங்க, அது ஒன்றும் இல்லை, அது உங்களுக்குள்ளே சந்தப்பட்டு கிடைக்கும். இப்போ டிஎம்கே எடுத்துக்கிடுங்க, டிஎம்கே அந்த மாதிரி உள்ளதான் ஒரு பரம்பரை கொத்தடிமைலாம் இங்கே உள்ளவங்கள வச்சுக்கிட்டு அதை ஆட்சி பண்ணிகிட்டே இருக்கு. ஏதோ அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் தமிழ்நாட்டு ஆணையதை பட்டா குடும்பத்தையே கொடுத்த மாதிரி. ஸோ அப்போ அதை எதிர்த்து ஒருத்தர் வந்து அந்த ஒரு மாதத்தை கொடுக்க முடியும்னா அது விஜயாவலால் மட்டும்தான் பண்ண முடியும். நல்லா நினச்சி பாருங்க, இப்போ விஜயாவலை தவிர்த்துட்டு வேற யாராலுமே ஒரு முழுசா ஒரு பெரிய சக்தியாக மக்கள் படையோட தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த மத்த வேற யாராலுமே கொடுக்க முடியாது. நீங்க நல்லா பார்த்து தெரியும். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்தவங்க எல்லாருமே ஒரு சாதி ரீதியாக மதத்தை பிரிஞ்சு கிடக்காங்க. அவங்களாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வர் வேட்பாளருக்குலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர்னா நியூட்ரலாக எல்லா மக்களையும் தன்னகத்தை கொண்டு ஒரு தலைவனாக இருக்குன்னா அதுக்கு ஒரு தனி இது வேணும். நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க அவர் சினிமாக்காரன் தானே அப்படின்ட்டு. சினிமாக்காரன்ட்ட மட்டும்தான் நியூட்ரலாக எல்லா மக்களையுமே தன் பக்கம் இருக்க முடியும். அந்த வல்லமாக அந்த சினிமாவில் தான் இருக்குது. நான் சொல்ல என்ன கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்கல்ல பெரிய புத்திசாலிகள், அதாவது கேரளாலாம் சினிமாலாம் பார்க்காங்க, அவனா அந்த மக்கள் தலைவனா தேர்ந்தெடுப்பதில்லை அப்படின்ட்டு. அதாவது ஒரு சினிமாக்காரங்கிறக்காண்டியே ஒருத்தரை ஒதுக்கணும், அவர் மக்கள் தலைவரை வரக்கூடாதுலாம் எந்த இதுவும் கிடையாது. சினிமாங்கிறது ஒரு தொழில். எப்படி டாக்டர் ஒரு தொழிலோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலையை பார்க்காங்க, அதே மாதிரி சினிமாங்கிற வேலையை பார்க்காங்க. என்ன பொறுத்தளவுல சினிமாங்கிற வேலையை பார்க்கறதுனால மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா
என்ன ஜாதி மதம் எதுவும் பார்க்காம ஒரு தியேட்டர் தான் ஒன்னா கூடிய அவனை ரசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லா மக்கள் படையும் கொண்டிருக்க ஒரு சினிமா இருக்கக்கூடிய ஒருத்தன் நல்லவனா இருக்கும் பட்சத்துல அவனுக்கு நல்ல எண்ணம் இருக்கு, சுயம் ஒரு முடிவெடுத்து ஒரு பெரிய மாசத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அவன் அரசியல் வரது என்ன தவறு இருக்கு? அவன் பண்ற விஷயம் என்ன, நல்லது பண்றானா கெட்டது பண்றானா, அவன் முன்னாடி ஒன்று சொல்லிட்டு பின்னாடி மாத்தி பேசுறானா, இப்படிதான் பார்க்கணும். அந்த வகையில எனக்குள்ளயுமே தமிழை வச்சுக்கிறதுல சில மாறுபட்டு கருத்துக்கள் இருந்தா கூட நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களை விட்டுட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறம் அந்த எண்ணம் இருக்குல்ல ஒருத்தனு கூட வராது. நல்ல அதுக்குதான் இந்த திராவிட கட்சிகள் முழுமை எதுக்கு. இப்ப ஏடிஎம்கே எதிர்க்காம இருக்கலாம், ஏடிஎம்கே நாளைக்கு ஜெயிச்சு அதுவும் இதே வேலை தான் பண்ணும். ஏன்னா 2 பேருமே டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி அந்த திராவிட கட்சிகள் அவங்களுக்குள்ளே கூட்டி வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா, ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், நம்மளை மீறி ஒருத்தன் வந்துடக்கூடாது, புதுசா வளர்ந்துடக்கூடாது. விஜயகாந்த் எப்படி விழிச்சாங்க அதே மாதிரி தான் விஜய்க்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த நேரத்துல புதுசா ஒரு மாற்று கொடுக்கணும்னு ஒருத்தர் வரும்போது அவருக்கு நம்ம ஆதரவு நீட்டணும், அவர் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதரவு. ஏன்னா அப்படி நம்ம இந்த டைம்ல கொடுக்க தவிர்த்து வச்சுக்கலாம், கடைசி வரைக்கும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இந்த திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக தான் தமிழ்நாடு இருக்கும். ஸோ பெரிய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்ல போனால் நிறைய பேருக்கு புரியாது. விஜய் வந்து சினிமாக்காரன் அவன் வந்து என்ன அப்படின்னா உண்மையை இப்படி தான் பேசுவானுங்க. டேய் காலங்காலமாக ஒருத்தன் தான் நாங்கள் தான் ஆளுவோம், எங்கள் குடும்பம் தான் அந்த தமிழ்நாட்டை ஆளணும்னு கங்கலம் கட்டிட்டு இருக்காங்க போது இன்னுமே உங்களுக்கு உணர்ச்சி வரலன்னா உனக்கு தூண்டலாம் கிடைக்கலாம். நீங்கள் என்ன ஆட்கள், நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து இப்போ தமிழனா இல்லாமல் வேற யாராவது நீங்கள் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. அவருக்கு என்ன அவர் தமிழன் தானே, தமிழ்நாட்டு மகன் தானே, ஏன் அவருக்கு இவ்வளோ மக்கள் சேர்த்துக்கும் போது அதை வச்சு அவர் வந்து நான் வந்து நாட்டில் நான் முதல்ல வச்சுனா என் மக்கள் நான் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த ஒரு தவறும் கிடையாது. மாற்றங்கிறது மாறக்கூடியது தானே. ஏன் அவங்க குடும்பத்து தான் பட்டா போட்டு எழுதியிருக்க தமிழ்நாட்டை மாறி மாறி அவங்க ஆகணும்னு. ஸோ அதான் என்னுடைய எண்ணம். அதனால தான் தொடர்ந்து நம்ம தளபதி விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். நம்முடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ மாற்றங்கிறது வேணும், தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வேணும். யார் குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டை பட்டா போட்டு எழுதி கொடுத்துருக்கல, இது திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வன்முறையை காட்டிலும் ரொம்ப மோசமான தெரியுமா, அடிமையா இருக்கிறது. இங்க நிறைய பேர் தமிழ்நாட்டை நம்ம அடிமையா இருக்க தெரியாமலே அடிமையா இருக்கானுங்க. அதான் ஒண்ணு. அதாவது எல்லாருமே அரசியல் பேசணும், முடிஞ்சளவுக்கு உங்களுடைய அரசியல ஒண்ணு ஓட்டு போடுறதே காட்டணும். காசு கொடுக்கானே என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்றேன், இந்த தடவைலாம் பயங்கரமா காசு நடமாடும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், காசு கொடுக்கறது உங்களுடைய காசு தான். காசு வாங்க மாட்டான்னு சொல்லி வீம்புலாம் பிடிக்க வேண்டாம், வாங்கிடுங்க. எவன் கொடுத்தாலும் வாங்கிடுங்க. வாங்கிட்டோங்கிற குச்சம் வச்சுலாம் அவங்க தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எவன் காசு கொடுக்கணும் அவனுக்குலாம் ஓட்டே போடாதீங்க. காசு கொடுக்காம இருக்க தெரியுமா, அதுல உங்களுக்கு பிடிச்சவன் எவனா அவனுக்கு ஓட்டு போடுங்க. அதான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வேலை தளபதி விஜய் அவர்கள் ஒரு முழு மாற்றம் கொடுக்குன்ட்டு வராரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வரும்போது அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கப்புறம் அவர் பண்றதுல அவர் சொல்ற திட்டங்கள்ல எல்லாம் இது சரியில்லை சரி எதா இருந்தாலும் நானே இப்போ அவருடைய அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் அறிக்கையில் அவர் அறிவிப்பார்ல நான் வந்தேன் இதெல்லாம் பண்ணுவேன்ட்டு அதை ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன சொல்ல போறாரு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இப்படி விஜய் அவர்களை அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் ஒரு பின்ன அரசியலாக தூக்கிக்கிட்டு அவருக்கு எதிராக திருப்பிக்கிட்டு ஒரு கட்டம் கட்டி அடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையே பேசிடுறேன், உங்களால் பேச முடியாது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.